இப்போ நடக்கிற வாருக்கும் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷுக்கும் செம்ம கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு பண்ணுற டிஷ்ஷு வந்து பெர்ஷியாவில் தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் இங்கே முகல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி இந்த டிஷ்ஷு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு பண்ணுற டிஷ் வந்து அதாவது அந்த காலத்தில் பெர்ஷியா, இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஈராக்கில் தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் முகல்ஸ் இங்கே வந்து அதை அடாப்ட் பண்ணி அதில் ஏகப்பட்ட வேரியேஷன் வந்துருச்சு, ரொம்ப ஃபேமஸ். கரெக்டுங்க, நீங்கள் கெஸ் பண்ணது. நம்ம இன்னைக்கு பண்ண போது ஒரு பிரியாணி, ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ரெகுலர் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறோம். வாழைப்பூ வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தி, நிறைய அயன் கண்டென்ட்டு, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற ரைஸுமே பார்த்தோம்னா ஜீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ண போகிறோம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல். இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ, இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரக சம்பா ரைஸ் வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான பியூட்டிஃபுல் பிரியாணி பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாழைப்பூ ஜீரக சம்பா பிரியாணிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜீரக சம்பா அரிசி 300 கிராம், வாழைப்பூ 3லேருந்து 4 கொத்து, புதினா 1.5 கப்பு, கொத்தமல்லி 1 கப், பெரிய வெங்காயம் 3லேருந்து 4, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு, பச்சை மிளகா 2லேருந்து 3, அரை எலுமிச்சம்பழம், நெய் 1.5 டேபிள் ஸ்பூன், ஜாதிபத்திரி, பெரிய ஏலக்காய், அன்னாசி பூ, சின்ன ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சினமன் ஸ்டிக்ஸ் அதாவது பட்டை, பிரிஞ்சி இலை, கருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், உப்பு. இந்த ஜீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர டேஸ்டாகவும் இருக்கும். சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். காவேரி டெல்டா ஏரியாவில் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்த மாதிரி கப்பில் வந்து ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன், ரஃப்லி ஒரு 300 கிராம். இந்த மாதிரி கப்பில் ஒரு 1.5 கப்பு தான். இப்போ முதல்ல லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ரைஸாக இருந்தாலும் லைட்டாக ஒரு தடவை கழுவுறது நல்லது. இது கொஞ்சம் க்ளீன் பண்ண ரைஸ் தான், பட் இருந்தாலும் ஏதாவது டஸ்ட்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி கழுவுறது நல்லது. ரொம்ப இந்த ரைஸ் கழுவுனா லைட்டாக ஒரு வாஷ் போதும். அரிசியை கழுவியாச்சு. மெயின் வந்து இந்த அரிசியை வந்து ஊற வைக்கிறதா. ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1.5 கப்பு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு 2.25 கப்பு தண்ணி ரஃப்லி. நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதே தண்ணி ஊறின தண்ணியை தான் பிரியாணிக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ரஃப்லி 1 2 ஒரு 2.25 போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மசாலா அதெல்லாம் போட போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுவுமே முக்கியம். இந்த ரைஸ் வந்து ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸ் அதாவது மசாலா ரெடி பண்ணுறது, இந்த வெங்காயம் வதக்காலாம் நம்ம பண்ணிடலாம். அந்த கேப் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாம். ரொம்ப அதிகமாக ஊறிச்சுன்னா இந்த பிரியாணி குழஞ்சிடும், நல்லா இருக்காது. குக்கரில் இல்லை நார்மலாக தம் பிரியாணி பண்ணுறவங்களுக்கு நார்மலாக வந்து தவால பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் வச்சு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி என்னென்ன பண்ணுறதை நான் சொல்கிறேன். சூடாயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணெய் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணுறேன். வேணும்னா நெய் மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் நெய் வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் டேரெக்டாக நெய்யிலே போடணும், கொஞ்சம் எண்ணெயோட நெய் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சை மிளகா, இந்த பிரியாணிக்கு காரம் வந்து பச்சை மிளகா அதே மாதிரி வரமிளகா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் மிளகாத்தூள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன், காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பச்சை மிளகா வதங்குறப்ப இதோட சேர்த்து இந்த மசாலா, இந்த ஜாதி பத்திரி, கருப்பு ஏலக்காய், அன்னாசி பூ, பச்சை ஏலக்காய், கிராம்பு, அதே மாதிரி இந்த கல்பாசி, இந்த பட்டை, இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ தான் ஆட் பண்ணணும், அவ்வளோதான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னா தேவைப்படுதுன்னா அது நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து சோம்பு, அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஹீட் வேணால் லோ ஃப்ளேம்லேயே இந்த வந்து ஃப்ளேவர்லாம் என்னென்னு சொல்கிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க, கருக விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சு. இதுக்கு மேலே வந்து லெஸ் தேன் மினிட் தான், அது ரொம்ப நேரம் வந்து வதங்க வேணாம். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நல்லா வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை முதல்ல போட்டுருங்க. வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். நீங்கள் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிங்கன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா வந்து வெங்காயம் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் பொறுமையாக வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, டேஸ்ட்டு போயிடும். ஸோ மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே சொல்லுவோம், முதலே போட்டுறாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவதுன்னா ஒரு 60% பூண்டு, ஒரு 40% இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 40% இஞ்சி. இது நல்லா வந்து நீங்கள் கையிலையும் இடிக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டும் பண்ணிக்கலாம். இது போட்டு இது கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. இது லெஸ் தேன் மினிட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து சமைக்கிறப்ப நம்ம வெறும் சமையல் இல்லாமல் இந்த ஃபுட்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இந்த டிஷ் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இந்த இன்க்ரீடியன்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நான் வந்து சமைக்கிறப்ப அதை பற்றி நிறைய பேசுகிறேன். சில பேர் வந்து என்னடா சமையலை தவிர வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க. பட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு சமைக்கிறப்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இது வதங்கிருச்சு. இந்த சைடு தக்காளி போட போகிறேன். தக்காளியும் போட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி தான் வந்து நல்லா ஜூஸ் இறங்கி இந்த ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் பொறுமையாக வதக்குங்க. ஸோ வந்து ஒரு டிஷ்ஷை பற்றி அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது முதல்ல டிஷ்ஷை எப்படி சமைக்கலான்றதை கற்றுக் கொடுக்கும். ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வெஜிடபிள் பிரியாணி வந்து இந்த முகல் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய மினிஸ்டர்ஸு, இந்த வந்து புக் கீப்பர்ஸ்லாம் வந்து வெஜிடேரியன்ஸ் இருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து பிரியாணின்றது ஒரு நான் வெஜிடேரியன் மீட் பேஸ்டு டிஷ் தான். பட் இந்த வெஜிடேரியன்ஸ்க்கு எப்படி வந்து கேட்டர் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றப்ப ரொம்ப யோசிச்சு இந்த வெஜிடபிள் பேஸ்டு பிரியாணி அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவால்வ் ஆகி ஒரு ரீஜன்லையும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸிலி பார்த்தோன்னா இந்த மீட் பேஸ்ட் பிரியாணியே பார்த்தோன்னா ஈஸிலி ஒரு 30-40 வெரைட்டி ரொம்ப ஃபேமஸான வெரைட்டிஸே இருக்குது. அதை தவிர நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த வெஜிடேரியன் பார்த்தோன்னா கல்கட்டாவில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, யூபி எம்பியில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, சவுத் இந்தியாவில் ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு நான் வெஜிடேரியன் அந்த மீட் பேஸ்ட் பிரியாணி ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள் பேஸ்ட் பிரியாணியுமே முகல் டைம்லேருந்தே ரொம்ப ஃபேமஸ். அது நம்ம இந்தியாவில் வந்து வெஜிடேரியன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கனால அதை கொஞ்சம் நிறைய அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரியோட சமைக்கிறப்ப நமக்குமே கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா வந்து ஒரு 1.5 கப் புதினா, இது வந்து 1 கப்புன்ற அளவில் எடுத்துகிட்டு இதே அளவில் 1.5 கப் புதினா இதை இங்கே போடுறோம். அதே மாதிரி எப்பவுமே பிரியாணி கொஞ்சம் கொத்தமல்லியோட புதினா ஜாஸ்தியாக இருக்கணும், அதுதான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியுமே ஒரு 1 கப் கொத்தமல்லி இதை போட்டுட்டு இது வதக்கிறப்பையே மிளகாத்தூள் நான் ரஃப்லி 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரம் வேணால் கூட்டிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி தான், கொஞ்சம் வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன்
மல்லித்தூள் ரஃப்லி ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் மஞ்சத்தூள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அகைன் இந்த மஞ்சளுக்கு இருக்கிற இந்த மெடிசனல் பெனிஃபிட்ஸும் உள்ளே வரும். இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து முதல்ல இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் ஸ்பூன் பண்ணுறப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான். பாத்திரத்துலேருந்து எடுக்கிறப்ப வரல, ஸோ அதனால் 2-3 தடவை எடுக்கிற மாதிரி வருது. பட் ஆஸ் சச் 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் அளவு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது அப்படியே கவுத்தி இருக்கலாம், பட் அந்த பொடியெலாம் உள்ளுக்குள்ள ஒட்டினால ஸ்பூன் யூஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பொடி போட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இந்த இடத்துல நான் இந்த தயிர் ஆல்மோஸ்ட் 1 கப்பு. புளிச்ச தயிர் வேண்டாம், ஃப்ரெஷ் தயிராகவே இருந்தால். ஏன்னா நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ண போகிறோம், தக்காளி யூஸ் பண்ணிட்டோம், கடைசி எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப புளிப்பு ஆயிடக்கூடாது. இதை போட்டுட்டு தயிர் வந்து நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. மீட் பேஸ்டு பிரியாணிஸ் பண்ணுறப்ப தயிர் ரொம்ப முக்கியம். வெஜிடேரியன் பிரியாணி பண்ணுறப்ப முக்கியம் தான், பட் வந்து மீட் பேஸ்ட்டுக்கு ரொம்ப அது மேண்டேட்னா அந்த மீட் குக் ஆகிறதுக்கு தயிர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த தயிர் போட்டோன்னே கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். கரம் மசாலா நீங்கள் இப்போயும் யூஸ் பண்ணலாம், கடைசியாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போயும் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மற்ற மசாலா ஜாஸ்தி போட்டிங்கன்னா கரம் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க, வேணும்னா அவாய்டும் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் மசாலா போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வேகிறப்ப உப்பு கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக இருக்கும். ரைஸுக்கும் உள்ளே கரெக்டாக உப்பு போயிருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதோட இன்னொரு 1/4 மடங்கு ஒரு 1/2 மடங்கு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. கிரேவியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பிரியாணியில் வந்து நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரைஸை போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. வெந்துருச்சுன்னா உப்பு உள்ளே ஏறலைன்னா பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ உப்புன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அது இப்போ பிகினர்ஸ்க்கு எப்படி என்ன மாதிரி புதுசாக பண்ணுறவங்க பிகினர்ஸ்லாம் எப்படின்னா இந்த கிரேவிக்கு என்ன உப்பு தேவையோ அதை போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 மடங்கு 1/2 மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரைஸு கரெக்டாக செட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் அந்த ரைஸும் வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா வதங்கி இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான கரெக்டான பதம். இந்த பிரியாணிக்கான ஹீரோ வாழைப்பூ நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டெம்மை க்ளீன் பண்ணி நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். நான் அது எப்படி ஸ்டெம்மை க்ளீன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் காட்டலாம் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டெம்மை இப்படி எடுத்து இந்த பூ இப்படி எடுத்துரும் இல்லையா, பூவை எடுத்துட்டு இப்படி லைட்டாக இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்பு இருக்கும். இந்த காம்பு வந்து ரொம்ப முக்கியம், இதை எடுத்துருங்க. இந்த காம்பு எடுக்கலைன்னா பிரியாணி ரொம்ப வாயில் ஈஸியாக தட்டுப்படும், சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் அந்த வாழைப்பூல எந்த டிஷ் பண்ணாலுமே, நீங்கள் வடை பண்ணாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, கூட்டு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பிரியாணி பண்ணாலும் சரி, இந்த ஸ்டெம்மை எடுக்கிறன்றது ரொம்ப முக்கியம். இது எடுக்காமல் பண்ணிங்கன்னா டிஷ்ஷு சுத்தமாக நல்லா வராது. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுவே தொக்கு மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் அதுலேயே சாத்துலேயே பேசஞ்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். நம்ம உப்பும் போட்டுறதுனால பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த வாழைப்பூ உள்ளே போடுறோம். வாழைப்பூட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப நேரம்லாம் தேவை கிடையாது. நான் வந்து அந்த பூ எடுத்தோம் இல்லையா, அந்த பூவில் வந்து ஒரு 4-5 கொத்து, ஒரு ரஃப்லி ஒரு 4 கொத்து போதும், இந்த பிரியாணிக்கு போதும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ரைஸ் இங்கே ஊற வச்சுருக்கோம். இந்த ரைஸ் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இதுக்கு மேலே ஊற வேணாம், இதுக்கு மேலே ஊற விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஊறாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம தண்ணி அளவு கரெக்டாக போட்டோம், அது 1க்கு 1.5. ஸோ நம்ம ரஃப்லி வந்து 1.5 கப்பு யூஸ் பண்ணது, 2.25 கப்பு வந்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அதே தண்ணி தான், தண்ணிலாம் வேறெல்லாம் தண்ணிலாம் மாற்றலை. ஏன்னா இதில் ஜீரக சம்பாவில் வந்து அரிசியில் ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் ஊற வச்சப்போ அந்த தண்ணியில் வந்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். நீங்கள் வேறு தண்ணி கழுவிட்டு வேறு தண்ணி யூஸ் பண்ணிங்க, இந்த ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக போயிடும், பர்பஸே கிடையாது. ஸோ எந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோமோ அதே தண்ணியை உள்ளே கொட்டிடுங்க. ஸோ முதலே அளவு வச்சு ஊற வச்சுருங்க.
ஓகேவா? நம்ம அரிசியை போட்டாச்சு, இந்த தண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம், எலுமிச்சம்பழம். நம்ம ஹாஃப் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சாறு. இது எதுக்குன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு. சில டைம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடையாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலுமிச்சம்பழம் புரிஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப வேணாம். நம்மளே தக்காளி போட்டிருக்கோம் வந்து, அதனால் வந்து அரை மூடி. அதே மாதிரி ஃப்ளேவருக்கு வந்து நெய். இதை வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் இதை கொஞ்சம் ஊற்றிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மூடி வைக்க போகிறோம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட்டு போட போகிறோம். ஓகே, கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போடலாம். அது முதலே போட்டிங்கன்னா அரிசி சரியாக வேகாது, குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. வெயிட் வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டு 2 விசில் தான் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த குக்கரில் பண்ணுற பிரியாணியில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டீம் போடுறது. அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா காலி, குழஞ்சிடும். ஸோ வந்து பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் பொறுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்து, ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக மாதிரி ஸ்டீம் போடுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா கஷ்டம். ஆஹா, பார்க்கவே அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு, ரொம்பவும் குலையலை, கரெக்டாக வந்திருக்கு, சுத்தமாக அடி பிடிக்கல. இது எவ்வளோ உதுருறாக வந்துருக்குன்றதை பாருங்கள். இந்த தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால தான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து இந்த ஜீரக சம்பா பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிளேட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுவையான வாழைப்பூ ஜீரக சம்பா பிரியாணி, இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் வந்து வெங்காயம், அது மாதிரி தக்காளி, குக்கும்பர்லாம் போட்டு ஒரு ரைத்தா, அதாவது பச்சடி, செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிரியாணியை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இந்த பிரியாணியில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வாழைப்பூவும் மசாலாவும் தான். இந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர் வந்து ஹைலைட்டடாக இருக்கணும். அது மாதிரி இந்த மசாலா எதுவுமே ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது, சட்டிலாக இருக்கணும், ஆனால் டேஸ்டியாக இருக்கணும். இந்த பிரியாணியில் கையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து பிரியாணி வந்து வெறுமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஆஹா, இந்த பிரியாணியோட மைல்டு அந்த ஃப்ளேவரு, இந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்லா டாமினேட்டிங்காக இருக்குது. நம்ம போட்டுக்கிற மசாலா, அந்த தக்காளி, இல்லை எலுமிச்சோட லைட்டாக ஒரு புளிப்பு, ரொம்ப அற்புதமாக இருக்குது, செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதாவது ஒரு வெஜிடபிள் பிரியாணியோட ஒரு என்ஹான்ஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. நான் இப்போ வந்து ரைத்தாவை தொட்டுட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். ரைத்தாவில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி போட்டிருக்கேன். நல்லா ஒரு க்ரீமியான கேர்டு, புளிக்காமல் ஒரு ஃப்ரெஷ் கேர்டு, நல்ல க்ரீமியான கேர்டு போட்டிருக்கேன். இந்த மசாலா காரத்துக்கும் இந்த வாழைப்புக்கும் இது செம்ம காம்பினேஷன், நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்ல மவுத் ஃபீலிங்காக இருக்குது. இந்த காரசாரமான பிரியாணிக்கு இந்த ரைத்தா வந்து நல்ல காம்பினேஷன், செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக சமைங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.